Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். விவசாயத்துக்குனே தனி பட்ஜெட்டை போட்டதும் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில இருந்து சொல்றாங்க. இல்லை நீங்கள் டெய்லி எனக்கு சிக்கன் பிரியாணியாக கொடுக்குறிய அப்படிங்கிறக்கா நீங்கள் கொடுக்குற ஒரு கெட்டுப்போன சோறுங்கையில் நான் பதில் கேட்காம இருக்க முடியாது இல்லை. ஒரு திருப்பு நீங்கள் பிரியாணி கொடுத்துட்டியா, எனக்கு காலம் முழுக்க வேணும்ல. எனக்கு தேவையான கஞ்சியாக இருந்தாலும் அது நல்ல சாப்பாடாக இருக்கணும். மாம்பழத்தை வாங்குற நான் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுறேன் அப்படின்னாக்கா இந்த அக்ரிமெண்ட் போட்டு மொத்தமாக எடுக்கையில் அந்த கார்பரேட் நிறுவனம் என்ன விலை நிர்ணயிக்குதோ அந்த விலை தான். ஏன்னா மொத்தமாக இப்போ ஒரு 5 நிறுவனம் இருக்குது அப்படின்னாக்கா 5 பேரும் பேசி வச்சுருவாங்க. எப்போ ஒரு கிலோ 10 ரூபா தான் பண்ணால் அந்த 10 ரூபா தான். முதல் தேர்தலே டிவிக்கு அங்கீகாரம் பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2012 அன்னைக்கு இலங்கை பிரச்சனை நடக்கையிலேருந்து அவர் அரசியலில் இருக்காரு. முன்னாடி அவங்க வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் நின்று பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நின்றுருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு விஜயன் நிற்கலையே இல்லை, விஜயனை அன்னைக்கு மறைமுகமாக நீங்கள் நின்று காட்டுங்க, நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்களா என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே விஜயனோட பேரை சொல்லி தான் நின்றாங்க. திமுக அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாக பாஜகவும் சொல்கிறாரு அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட முரண்பாடாது இல்லை. கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்கிறது வேற தானே. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் திரு அந்தோணி மரியராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நலமாக. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டின் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விளம்பர மாடல் திமுக அரசு அப்படிங்கிற ரீதியில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது கடுமையாக திமுக அரசை சாடி இருக்கிறார். நெல் விவசாயிகளை வஞ்சிக்குது, இன்னும் பல்வேறு விவசாய பிரச்சனைகளை திமுக அரசு சரியாக கையாளல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இந்த நெல் கொள்முதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நேரடியாக தமிழக அரசே வாங்கி அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிருந்தாங்க. அவங்களுக்கு பணம் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. என்றைக்கு இது தனியார் மயமாக, அதாவது மத்திய அரசோடைய அது ஒரு தனியார் நிறுவனம் தான், நேரடியாக மத்திய அரசு எடுக்கலை, தனியார் நிறுவனம் தான். அப்போ தனியார் நிறுவனம் எப்போ எடுத்துச்சோ அவங்க எடுத்ததுலேருந்து இவங்களுக்கு பண வரவு இவங்கள்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க. ஆனால் பணம் சரியாக குடவுன்லேருந்து வர்றதில்லை. ஏன்னா இது இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க தனி ஒரு டீம் தான், தனியார் மயம்தான். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் எங்களுக்கு பணம் இல்லை, அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனாக்கா, தனியார் மயம் இது மட்டும் தனியார் மயம் ஆக்கலை, இருக்கிற எல்லாத்தையுமே தனியார் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி பேருந்துகளும் தனியார் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சிட்டியும் மின்சார வாரியமும் தனியாராக்க தான் பார்த்துக்கிருக்காங்க. இவங்களுக்கு 3 மாதம், அதாவது இவங்க கொள்முதல் பண்ணி 3 மாதம் ஆச்சு இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க விதை வாங்கினது எப்போ வாங்கியிருப்பாங்க? அப்போ இவங்க வாங்குறப்புறம் பேங்க்கில் கடன் வாங்கி தானே இந்த விவசாயமே இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் எவ்வளோதோ இயற்கை சீற்றம், இதில் பாதிப்பெல்லாம் மீறி அதை கொண்டாந்து குடோனில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. அப்போ குறிப்பிட்டது ஒரு மாதம் அப்படிங்கையில் அவங்களுக்கு அந்த வட்டி கட்டுறது எல்லாமே வரும். ஏன்னா இன்றைக்கி விவசாயி நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கவங்க பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட ஓரளவுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியும். சும்மா ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் தான் வச்சுருக்காங்க, அதுலேருந்து ஒரு 50 மூட்டை 100 மூட்டை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே அவங்க சரியாயிரும்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் விவசாயியை பாதுகாக்கிறோம். ஏன்னா இப்போ போன வாரத்தில் கூட பார்த்திங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் வந்திருந்தார் செங்கப்பள்ளியில். அங்கே வந்திருக்கையில் அவருக்கு கட் அவுட்டே பார்த்திங்கன்னா பச்சை கலர் துண்டு கட்டி விவசாயியோட மகன் அப்படிங்கிற, ஏன்னா ஏற்கனவே எடப்பாடியார் இருக்கையில் அந்த ஏரியாவில் அப்படி தான் பண்ணுவாங்க. இவருக்குமே புதுசாக அதெல்லாம் பச்சை துணியெல்லாம் கட்டியிருந்தாங்க. அப்போ விவசாயிகளுடைய மகன் இல்லை, விவசாயிகளுக்காக பாடுபடுறவங்கிறவர் 3 மாதத்தில் அவர் ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல. எங்கேருந்து வரணுமோ இடைத்தரகர்களில் அவங்க ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்குள்ள அமௌண்ட் கொடுக்கலாம், இல்லை இவங்க மத்திய கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வாங்கி கொடுக்கல. ஆனால் வெறும் நாடகம் மட்டும்தானே, அங்கங்கே ஃபோட்டோ மட்டும்தான் பிடிக்கிறாங்க, போஸ்ட்டு மட்டும்தான் காட்டுறாங்க, விவசாயிகளுக்காக நாங்கள் பாடுபடுறோம்னு. அப்போ அவங்க அறிக்கை அது சரியான அறிக்கை தானே. இப்போ அவர் கொடுத்துருக்கிறது ஆதவ அர்ஜுன் கொடுத்துருக்கிறது சரியான அறிக்கை தான். ஏன்னா இவங்க வெறும் நாடகம் தான். என்ன சினிமா ஃபீல்டை விட்டு இவங்க வந்துட்டங்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய சினிமா அந்த ரெட் ஜெயிண்ட் எல்லாம் வச்சுருக்கனால இன்னும் கதையை எழுதி அதை ட்ராமாவாக போஸ்டர் பிடிக்கிறது இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாயை கூட்டுறவு கடனில் தள்ளுபடி செய்தது திமுக ஆட்சி தான். அதன் பிறகு இலவச மின்சாரங்களை கிராமங்கள் தோறும் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கியது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக தரப்பில் சொல்லப்படுது. இல்லை ஒரு திருப்பு அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்குனே தனி பட்ஜெட்டை போட்டதும் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில இருந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டெய்லி எனக்கு சிக்கன் பிரியாணியாக கொடுக்குறிய அப்படிங்கிறக்கா நீங்கள் கொடுக்குற ஒரு கெட்டுப்போன சோறுங்கையில் நான் பதில் கேட்காம இருக்க முடியாது இல்லை. ஒரு திருப்பு நீங்கள் பிரியாணி கொடுத்துட்டியா, எனக்கு காலம் முழுக்க வேணும்ல. எனக்கு தேவையான கஞ்சியாக இருந்தாலும் அது நல்ல சாப்பாடாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கையில் எங்களுடைய கடன் இருந்துச்சு, இதை வந்தோன்னே நாங்கள் இத்தனை 1000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோங்கிறீங்க. அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு இருக்குல்ல. ஏன்னா நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அது எத்தனை பேருக்கு போணுச்சு? அப்போ அவங்க சொன்னதே உதயநிதி அவர்கள்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கையில் சொன்னாங்க, எல்லாருமே போய் நகையை போய் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆனால் இவங்க கடைசியாக தள்ளுபடி பண்ணையில் ஏப்ரலுக்கு முன்னாடி வச்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணாங்க. அதே மாதிரி விவசாய கடன் வந்து எல்லாருக்குமே தள்ளுபடி ஆனிச்சான்னா கிடையாது. பெரிய பெரிய ஆளுகளுக்கு தள்ளுபடியாக இருக்குது. அவங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இவங்க சொல்லி தானே தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ 2012 வச்சவங்க 13 வச்சவங்கன்னு சொல்லி தான் இவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்படிங்கையில் இப்போ உள்ள கடனுக்கு இப்போ வாங்கி வட்டி போட்டு தானே, வட்டிக்கு காசு வாங்கி போட்டு உரத்தை போட்டாச்சு, உழுதாச்சு, இது ஏர் பூட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நெல் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு. இப்போ நான் அந்த நெல்லை விற்ற காசை எடுத்தால் தானே இவனுக்கு கூட நான் கடன் கொடுக்கணும்ல. ஏன்னா நான் வட்டிக்கு வாங்கி தானே போட்டிருக்கேன். அப்படிங்கையில் அதை வாங்கி கொடுக்கணும். இப்போ ஏன்னா இவங்க தனியார் மயம் அப்படிங்கிறாங்கல்ல, இவங்க வந்து மத்திய அரசு அப்படின்னு இவங்க சாடுறாங்க. இப்போ திமுக கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசு தான் வாங்கியிருக்காங்க, அவங்க இன்னும் பணம் கொடுக்கலேம்பாங்க. நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் தானே இடத்தரகரன்னு தரகர் அப்படின்னாலும் நீங்கள் இடையில இருக்கீங்க. தமிழக விவசாயிகளுக்கு நீங்கள் தான். அப்படிங்கிறத நீங்கள் பேசி தான் அந்த நிதியை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு நிதிங்கிறதோட அவங்க உழைச்ச உழைப்பு அவங்க போட்டிருக்காங்க, அந்த அமௌண்ட் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. வாங்கி கொடுக்காட்டினா நம்ம அதை தானே சொல்லுவோம், என்னப்பா எல்லாமே போஸ்டரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அடுக்க பந்தாவா அங்கங்கே ஆட்டம் காட்டுறிய, ஆனால் எங்களுக்கு வர வேண்டியது வரலையேன்னு தானே கேட்போம். அதை தான் அவங்க அரசியல் ரீதியாக அப்படிங்கையில் அவங்களுடைய இது கொடுக்கையில் லெட்ரு கொடுக்கையில் அவங்க அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே வந்து விவசாயிகள் வந்து போராட வந்து பார்க்குறோம். குறிப்பாக மாம்பழத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு நிர்ணய விலையை வந்து அரசு வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக வந்து இருக்குது. இது மேற்கு மண்டலங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, பிறகு ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது சுச்சுவேஷன்? அதாவது மாம்பழம் முன்னாடி வந்து விவசாயிகள் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போவாங்க. இப்போ எப்படின்னா கார்பரேட் நிறுவனம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மாம்பழத்தை வாங்குற வந்து நான் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுறேன் அப்படின்னாக்கா, இந்த அக்ரிமெண்ட் போட்டு மொத்தமாக எடுக்கையில் அந்த கார்பரேட் நிறுவனம் என்ன விலை நிர்ணயிக்குதோ அந்த விலை தான். ஏன்னா மொத்தமாக இப்போ ஒரு 5 நிறுவனம் இருக்குது அப்படின்னாக்கா 5 பேரும் பேசி வச்சுருவாங்க. எப்போ ஒரு கிலோ 10 ரூபா தான் அப்படின்னா அந்த 10 ரூபா தான். அதுக்கு மேலே இவங்க வெளியில் கொண்டு போக முடியாது. ரோட்டில் வச்சு விற்றாலும் எவ்வளோ விற்க முடியும்? ஏன்னா விவசாயம் தான். அப்படிங்கையில் அது தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்து விவசாயிகளுடைய விலை வந்து விவசாயிகள் நிர்ணயிக்கணும். ஏன்னா அதோட செலவு பண்ணது இவங்களுக்கு தானே தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியாது. வாங்குறவங்களுக்கு எப்படி இதை வாங்கி நான் கூல்ட்ரிங்க்ஸை பண்ணுறேனோ இல்லை மாங்காய் ஊற போடுறேனோ அது அவங்களோட இது கணக்கு வழக்கு. ஆனால் இவங்க உரம் போட்டு அதுக்கு பாதுகாத்து பூச்சி மருந்து அடித்து எல்லாமே பண்ண இவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களோட விலையை தமிழக அரசு உட்கார வச்சு அந்த விவசாயிகளை உட்கார வச்சு பேசணும், பேசி அதுக்குள்ள விலையை நிர்ணயம் செஞ்சு கொடுக்கணும். விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் சற்று பரபரப்பாக இயங்கி வருவதை பார்க்குறோம். மேற்கு மண்டலத்தில் அவருக்கான எப்படி கட்டமைப்பு இருக்குது? இது வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் எப்படின்னாக்கா, விஜய் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கு அரசியலில் இறங்கினாரோ அதுலேருந்து அங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பகுதியில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிற மக்கள் இயக்கம்னு சொல்லி அவங்க இருந்தாங்கல்ல, அவங்க அந்த ரசிகர்களாக இருந்தவங்க அரசியல்னு சொன்னோன்னா அப்படியே அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அரசியல் படுத்தியிருக்காங்க. முன்னாடி ரசிகர்களாக இருந்துன்னு இப்போ போஸ்டர் ஒட்டிட்டு நம்ம படத்தில் பார்த்து தேட்டரில் கைதட்டிட்டு போனவங்கள அரசியல்னால் இப்படி தான் இருக்கணும் பண்ணு. இப்போ ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேற்று திருப்பூர்லாம் எல்லாருமே போய் அந்தந்த மாவட்ட செயலாளர் ஒரு தனித்தனி குழுவாக அமைச்சு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அதிகபட்சம் சொல்ல போனோம்னா 180% மக்கள் எல்லார்ட்டையும் விஜய் வர்றாரு, அரசியலில் நிற்கிறார், 2026 விஜயனுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துடைய பின்பக்க டயர்கள் வந்து தனியாக கலண்டு விழுந்திருக்கு. அதில் 3 மாணவர்கள் வந்து படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பயணிகளும் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சிறு சிறு காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஏன் தொடர்ந்து போக்குவரத்தில் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? போக்குவரத்து துறையும் விற்றுட்டு போகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. போக்குவரத்து துறை ஆல்ரெடி அதை தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா தனியார் மயமாக்கணும் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் கிராம பகுதி பூரா மினி பஸ் விட்டுருக்காங்க. அரசு பஸ் இல்லை, தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்து தனியாருக்கு மினி பஸ் விட்டாங்க. இல்லை, பேருந்து வசதியே செல்லாத ஒரு கிராமங்களுக்குலாம் வந்து மினி பஸ் போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த மக்களுக்கும் வந்து அந்த கிராமப்புற மக்களுக்கும் வந்து பேருந்து வசதி தேவைப்படும் தானே. நீங்கள் விடியல் பயணம் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போ விடியல் பயணத்தில் எனக்கு பஸ் கொடுத்தாக்கா பெண்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கும் உதவியாக இருக்கும்ல. நீங்கள் மினி பஸ் கொடுத்துட்டீங்கன்னா, நான் இப்போ கனவதிபாளையத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ 10 பஸ் போய்கிட்டு இருந்த இடத்துல மினி பஸ் விட்டனால 5 பஸ்ஸை குறைச்சிடுவீங்க. அப்போ 5 பஸ்ஸில் மிச்சம் மினி பஸ்ஸில் தான் அவங்க டிக்கெட் கொடுத்து போகணும், டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். அப்போ அதையும் நீங்கள் அரசு பஸ்ஸாக போட்டு கூட நம்ம விடியல் பயணமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுத்துருக்கலாம். இது தனியார் தானே. இப்போ மினி பஸ் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அதோட கான்டாக்ட் என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான்.
இப்போ ஒரு பஸ் எடுத்து இந்த ரூட் எடுக்கிறாங்கன்னா அவங்க அரசியல்வாதிகளுக்கு எவ்வளோ கட்டணும், ஆர்டிஓ எவ்வளோ கட்டணும், அப்போ டிக்கெட் எவ்வளோ நிர்ணயம் பண்ணுவாங்க, அந்த பஸ்ஸை தவிர வேறு பஸ்ஸு ஓட முடியாது அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த பகுதி பூரா ஷேர் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இவங்க மினி பஸ் விட்டனால என்ன ஆகுதுன்னாக்கா ஷேர் ஆட்டோக்காரங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன், கணவதிபாளையங்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 20-30 ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 30 ஆட்டோ என்ன ஆகும், மினி பஸ் வரும். ஏற்கனவே விடியல் பயணத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு, ஓட்டம் இல்லை. இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு போகிறவங்களாம் போய்கிட்டு தான் இருக்காங்க அவசர காலத்துக்கு. ஆனால் இப்போ மினி பஸ் விட்டோன்னே இவங்களுக்கு சுத்தமாக போச்சு. இவங்க தொழில், ஆட்டோக்காரங்க தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து தொடர்ந்து ஆதரித்து வருகிறது தமிழ்நாடு இளைஞர் கட்சி. நிறைய பொறுப்பாளர்களும் வந்து சொல்கிற ரீசன் என்னென்னா, ஒரு புதிய மாற்றம் வேணும், ஒரு புதிய தலைமை வந்து தமிழ்நாட்டில் உருவாகணும், அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தும் ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சியால் அதை வந்து செயல்படுத்த முடியலையா உங்களால்? தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் வேணும். அதாவது நாங்கள் ஜல்லிக்கட்டில் போராட்டம் நடந்துச்சு, அந்த புரட்சியிலேருந்து நாங்கள் வந்தது ஓகே. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கான பிம்பம், எங்களுக்கான, ஏன்னா இவங்க இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி விதை போடையில் ஒரு 5 வருஷம் கலைஞர் அவர்கள், அண்ணா இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கட்சியை மேலே வளர்த்து கொண்டாந்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கான பிம்பங்கள் எல்லாமே எங்களுக்கு சரியான அரசியலில் போகணும், அதுக்கு சரியான தலைவர்கள் வேணும். அப்படிங்கிற இன்னொன்று சொல்ல போனோம்னா, நான் விஜய் அண்ணனோட ரசிகரே கிடையாது, நான் அஜித் அண்ணனோட ரசிகர். அவர் ஆரம்ப கட்டத்தில் அவரோட உட்காந்து ஒன்றா கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாள், அதாவது காதல் கோட்டை படம் ரிலீஸ் அப்போ. எனக்கு விஜயகாந்த் அண்ணன், அஜித் அண்ணன், இவங்க 2 பேர் தான் என்னோட ரசிகர். ஆனால் விஜய் அண்ணன் அரசியல் ஆரம்பித்து எங்களுடைய கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் அந்த மாநாட்டில் சொன்னது தான். ஏன்னா ஒரு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, உடை, உணவு, இருக்கிறதுக்கு வீடு, செய்கிறதுக்கு தொழில். ஏன்னா இந்த அரசாங்கம் சொல்கிறது பூரா உனக்கு மிக்சி, கிரைண்டரு, டிவி உனக்கு தேவை எல்லாமே கொடுத்துருவோம், கரண்ட் பில்லும் ஏற்றிக்குவோம், கேபிள் லைனும் கொடுத்து நாங்கள் அதில் சம்பாரிச்சிருவோம் தான் அவங்க பூரா பண்ணாங்க. ஆனால் இவர் சொன்னது அப்போ மக்கள் எல்லாருக்குமே வேலை வேணுங்கிறதுல அத்தியாவசியமாக இருக்கார். இல்லை, இலவசங்கள் வந்து மக்கள் மீதான வரிச்சுமை அதிகரிக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா இப்போ 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு 2020. இலவசங்கள் மூலிமா எத்தனையோ மக்கள் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு பொருளாதார வாழ்க்கைக்கு வந்து நகர்ந்துருக்காங்களே. இல்லை, ஒரு குடும்பத்தில் சொல்லுது, ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்காரு, என் வீட்டில் அவங்க மனைவி, குழந்தைய இருக்காங்க. அவங்களுக்கு நான் சம்பாதிக்கிற காசை வச்சு சாப்பாடு வாங்கி போடுறது, இருக்கிற கஞ்சியை சாப்பிட்டு நம்ம நல்ல நிலமையில் இருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை நான் வந்து கடன் வாங்கி டெய்லி நீ பிரியாணி முட்டையுமா சாப்பிடுப்பா அப்படின்னு நான் கடன் வாங்கி கொண்டாந்து போடுறேன் அப்படிங்கிறது பெஸ்ட்டா? நான் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மறுபடியும் ஓடணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், குடும்பமே சூசைட் பண்ணிக்கணும். இன்றைக்கி தமிழகம் அந்த நிலமையில தானே இருக்குது. 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு 2021. இன்றைக்கி வாங்கின கடன் பூரா எதுக்கு வாங்கியிருக்காங்க? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இந்த டயர் வெடிச்சிச்சுங்கிறீங்கல்ல, நான் கிட்டத்தட்ட போன தீபாவளிக்கு நான் ஒரு பஸ்ஸில் ஏறினேன், அந்த கைப்பிடியே கிடையாது. கைப்பிடியே இல்லாமல் நான் மேலே ஏறி அந்த கைப்பிடியோடு சாஞ்சிட்டு அந்த கண்டக்டர்கிட்ட சொன்னதுக்கு நிறுத்தலை. அவர் டிப்போவுக்கு போய் தான் பார்க்கணும். நான் போய் ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி கயர் கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு ஒரு கயர் வாங்கி கட்டி விட்டு அதை வீடியோ எடுத்து நான் போட்டு விட்டேன். இந்த மாதிரிலாம் அரசு பேருந்து இருக்கு அப்படின்னு. அப்போ இவங்க இந்த 1.5 லட்சம் கோடிக்கு பழைய பேருந்துகளை ரெடி பண்ணல, அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 3500 பேருந்து நம்ம தான் இது வரைக்கும் விட்டுருக்காங்கிறாங்க. கடன் வாங்கி என்ன ஆகும், கடைசியில் தமிழ்நாடு குடிச்சவராக போயிடும். இந்த கடனை எப்போ கட்டி முடிக்கிறது? வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ 9 லட்சம் கோடி. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப 5 ஆண்டு திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்தணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் பிற டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா ஒரு எதிர்கால தலைமுறையுடைய ஒரு கணக்கின் மதிப்பீடு அடிப்படையில் தான் வந்து கடன் வாங்குறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து குறை சொல்ல முடியும்? நீங்கள் கடன் வாங்கி இதுக்கு மட்டுமா போடுறீங்க? கடன் வாங்கி இன்றைக்கி ஒவ்வொரு ஊராக போய் நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுறீங்க, இலவசங்கள் நாங்கள் கொடுக்குறோம். அது பூரா அவங்க திமுக அரசு இன்றைக்கி அவங்க கட்சி கையில் இருந்தால் போட்டு பண்ணுது. என்னுடைய வரிப்பணம் தானே, எங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தானே போடுறாங்க. அப்போ இதுக்கு வந்து 10 கோடி ரூபா செலவாகுது அப்படின்னா இந்த 10 கோடி ரூபா ஏன் செலவு பண்ணுறீங்க? அந்தந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, இல்லை அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தமிழக அரசு கட்சிங்கிறது அடுத்து, இன்றைக்கி தமிழக அரசு முதலமைச்சராக இருக்கீங்க. அப்போது உங்களோட அரசு அதிகாரி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேப்பா இங்கே வந்து 50 பேருக்கு நாங்கள் இலவசங்கள் இது பண்ணியிருக்கோம், இந்த நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துருங்கன்னா முடிஞ்சு. இவங்க போகிறதுக்கு எவ்வளோ பெரிய பந்தல், அவங்களோட போக்குவரத்து செலவு எல்லாமே கோடிக்கணக்கில் வருது இல்லை, இது வரி பணம். இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நடித்த பணம், அவர் உழைச்சி அவரோட பணத்தில் பண்ணுறாரு. இது எங்களுடைய வரி. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொந்த பணத்தை தான் பயன்படுத்துவார், மக்கள் வரி பணத்தை பயன்படுத்த மாட்டார். மக்கள் வரி பணம்னா தேவைக்கு மட்டும்தானே பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதில் தெளிவாக இருக்காருல்ல. அப்போ கேரவுனில் வரமாட்டார். கேரவுனில் வந்தாலும் அவருடைய சொந்த கேரவுனில், அதாவது கட்சி மீட்டிங்காக வரையில் சொந்த கேரவுனில் தான் வருவார். இப்போ முதலமைச்சர் போகிறாருனாக்கா கட்சி கொடியோடு தானே வர்றாரு, தமிழக அரசு கொடியோடு போகல.
ஆனால் விஜய் அண்ணன் வரையில அவர் கட்சி கொடியோட வந்து சிஎம்மோட கார்ல தேசிய கொடி தாங்க பறக்கும். சிஎம்மோட காரில் தேசிய கொடி பறக்கும். ரோடு நெடுக்க இன்னைக்கு செங்கப்பள்ளி வந்தாங்க, இந்த பக்கம் 700 கோடி, இங்கிட்டு ஒரு 700 கோடி. ஒரு கொடி கம்பு நடுறதுக்கு அந்த கம்பியை நட்டு கொடியை கட்டி எடுக்கிறதுக்கு 30 ரூபா ஒரு கம்பிக்கு வாங்குறாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், அவங்கள்ட்ட அதிகமாக வாங்குறாங்க, குறைஞ்சபட்சம் 30 ரூபா. அப்போ இங்கிட்டு 700, இங்கிட்டு 700, டோலை தாண்டி அந்த பக்கம் 700. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி கம்பிக்கு என்ன ஆகி போச்சு? பந்தல் போட்டது எல்லாமே எதில் வருது? அவங்க கட்சியோட பணத்தில் கிடையாது, அவங்க போட்டது பூரா நம்மளுடைய வரி பணத்தில். ஏன்னா அவர் முதலமைச்சர் அப்படிங்க இல்லை, கட்சி தலைவர்னாக்கா இவர் ஆட்சியில் இல்லாட்டினா அவர் சொந்த காசை போட்டிருப்பார், கட்சி காசை. இப்போ எங்களோட வரி பணம் தானே. இங்கே பூரா நீங்கள் செலவு பண்ணிட்டு, ஆடம்பர செலவு பண்ணிட்டு, கடனில் கொண்டு எங்களை விட்டீங்கன்னா இப்போ 9 லட்சம் கோடி யார் கட்டுவா? இப்போ விஜயன் வந்தோடனே நான் 5 வருஷத்தில் கட்டிட முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன பண்ணணும்? எல்லாமே அவங்க ஏற்கனவே பிளான் வச்சுருப்பாங்க, இந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு. ஏன்னா 2021 எலெக்ஷனில் நிற்கையில் நான் பல்லடம் ஒவ்வொரு சந்திலையும் போய் சொன்னேன்ப்பா, 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் வச்சுருக்காங்க ஏற்கனவே அதிமுக இருக்கையில். இவங்க வந்தாக்கா 5 வருஷத்தில் எப்படியும் 10 லட்சம் கோடி ஆகும்னு. ஆனால் சொன்னது என்னமோ முகூர்த்தம் பழிச்ச மாதிரி ஆகி போச்சு. இப்போ 9 லட்சத்துக்கு வந்துருச்சு, 9 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அந்த மக்களை பார்க்கையில் இன்றைக்கும் நான் போய் பார்த்தேன்னாக்கா அதைத்தான் சொல்லிக்கிறேங்க. அன்றைக்கே சொன்னேன், கேட்டீங்களாப்பா, கொஞ்சமாக யோசிங்க, மேலும் மேலும் கடன் எதுக்கு? இருக்கிற வச்சு நம்ம சமாளிப்போம். இருக்கிற வச்சு எந்த அரசு மக்களுக்கு தேவைன்னு ஆசை நிறையா இருக்குது. எனக்கு இன்னும் என் வீட்டில் ஏசி மாட்டணும் எல்லாமே ஆசை இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் இன்றைக்கி 2026 திமுக ஏசி தருதுங்கிறக்காக நான் ஓட்டு போட்டேன்னா கரண்ட் பில்லு இதில் புறம் போயிடும்ல. அதை மக்கள் சிந்திக்கணும். இதுதான் இங்கே விளம்பரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது காரணமே அதான். இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்கேன் அப்படின்னு விளம்பரத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய சமீபத்தில் கள ஆய்வுகளும் சரி, சர்வேக்களும் வந்து ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து விஜய்க்குன்னு சில தொகுதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சில பர்சன்டேஜ் வர்றாங்க. இப்போ கூட ஒரு ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நடத்திய கருத்து கணிப்பில் 12% கிட்டத்தட்ட மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக வந்து விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற இதில் வந்து ஒரு கருத்து கணிப்புலாம் வந்து வெளியிடப்படுது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது முதல் தேர்தலே டிவிக்கு அங்கீகாரம் பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல் தேர்தல் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் நின்று பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நின்றுருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கட்சியா நிக்கலையே. இல்லை, விஜயனை வந்து அன்னைக்கு மறைமுகமாக நீங்கள் நின்று காட்டுங்க, நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்களா என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே வந்து விஜயண்ணனோட பேரை சொல்லி தான் நின்றாங்க. விஜயண்ணன் பேரை சொல்லி தான் ஒவ்வொரு பகுதியிலையும் நின்றாங்க. வின் பண்ணி ஓரளவுக்கு அவங்களோட 70 சீட்டோ 80 இதுவோ கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. இன்னொன்று 2012 அன்னைக்கு இலங்கை பிரச்சனை நடக்கையிலேருந்து அவர் அரசியலில் இருக்கார். ஆனால் அரசியலை எனக்கு எப்போ தேவை, நான் இங்கே வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வரையில் கொண்டுட்டு வந்துடணும். ஏன்னா அவர் நினச்சா பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு எனக்கு 2 லட்ச ரூபா வாடகை கட்டுறாருன்னு சொல்ல முடியும், வீட்டு வாடகை. இந்த மாதிரி காசே இல்லாமல் வர முடியுமில்ல. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வரையில் கையில் கொண்டாந்துறேன்ப்பா, உன்னால் முடிஞ்ச இப்போ உன் ஏரியாக்குள்ளே கொண்டு போய் இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கே போகிற அப்படின்னா உன்னால் 500 ரூபா செலவு பண்ண முடியுமா? பண்ணு. அதிகமாக செலவு பண்ணாத. ஏன்னா அதிகமாக செலவு பண்ண இப்போ அவங்களோட நோக்கமே அதான். அதிகமாக செலவு பண்ணால் நீ சம்பாதிக்கிற காசப்படுவேன். அதிகமாக செலவு பண்ணாத, நார்மலாக 4 கோடி எடுத்துகிட்டு போ, மக்கள்கிட்ட கருத்து கேளு அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் மாநாட்டில் அறிவிச்சப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, கொள்கை எதிரியாக பாஜகவை தான் நிர்ணயிக்கிறோம், அரசு எதிரியாக திமுகவை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எப்படி அரசியலில் வந்து ஒருத்தர் தானே எதிரியாக இருக்க முடியும்? ஒரு சித்தாந்தம் எதிரி அப்படின்னா அவங்க தானே அரசியல் எதிரியாக இருக்க முடியும். அப்போ திமுக அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாக பாஜகவும் சொல்கிறாரு அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட முரண்பாடாக இருக்கு. இல்லை, கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்கிறது வேற தானே. அரசியல் எதிரிங்கிறது இங்கே தமிழ்நாடு அரசியல் எதிரினா கிட்டத்தட்ட நண்பன் அப்படிங்கிற டைப்ல தானே போய் முடியுது. நண்பன் கிடையாது. அரசியல் எதிரி அப்படின்னாக்க இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி ஒன்னாதாங்க இருக்க முடியும். அது எப்படிங்க வேறையா இருக்க முடியும்? கொள்கை எதிரி அப்படிங்கிறது இவங்க மதத்துல கொள்கையில இருக்காங்க. பிஜேபி ஒரு சின்ன மதச்சார்பற்ற ஒரு அணியில வந்து நிக்குது காங்கிரஸ். சோ அதற்கு எதிரான திசையில வந்து இந்துத்துவ பேசக்கூடிய இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக நிக்குது. கம்யூனிசம் பேசுது வந்து சிபிஎம் சிபிஐ எல்லாம். சோ அதுக்கு எதிரான நிலையில தான் வந்து பாஜக நிக்குது. திமுக மதசார்பற்றதுன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? மைக்ல மதசார்பற்றவங்க நாங்கன்னு சொன்னாக்க சரியாயிருமா? இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல வந்து பாருங்க எப்படி மதத்தை பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கி திமுக பசங்க தான். என்னோட சொந்த ஊர் காரைக்குடி தான். போன தடவை காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலில் திருவிழா நான் தான் பாரி எல்லாம் தூக்கி கொடுக்குறேன். என்னோட நண்பன், நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் பிறந்து ஒன்றா படித்தவன். அவன் உள்ளே நின்றுக்கிறக்கையில் ஏஎம்ஆர்னு கூப்பிட்ருக்கான். எனக்கு காதில் கேட்கல. முந்தா நாள் ஈரோடு வரையில் சொல்கிறான், ஏப்பா உன்னை மாப்பிள்ள ஏஎம்ஆர்னு கூப்பிட்டேன். ஏன்டா அந்தோனின்னு கூப்பிட்டேன்? இல்லை, இப்போ முத்துமாரியம்மன் கோயிலுக்குள்ளே அந்தோனின்னு கூப்பிட்டா உன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களோ, அதனால தான் நான் கூப்பிடல. அப்போ பிஜேபி வளர்த்தது மதத்தை வளர்த்துருக்கு. ஆனால் இவங்க அதுக்கு சேர்ந்து தான் வளர்த்து விட்டுருக்காங்க. ஜாதிய முறையிலையும் சரி, மதத்தின் அடிப்படையிலையும் சரி. இன்னும் திமுகவும் அந்த மதத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கூட சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவத்திலிருந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லாத்துமே ஈக்குவலாக கொடுத்துட்டு வராங்க. ஈக்குவலாக நீங்கள் அதை என்ன இடஒதுக்கீடு இது கொடுத்து
எனக்கு தேவையான ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அதாவது இடஒதுக்கீடுங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தேவையானது இன்றைக்கி இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு விடுவீங்களா? விட்டுருக்கீங்களா? ஒவ்வொரு எம்எல்ஏவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏ எத்தனை பேர் இவங்க சொல்லக்கூடிய நம்மில் ஒருவர் அப்படின்னு தான் எங்கள் காமேசன் சொல்லுவார். நீங்கள் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியரோ அவங்க வீட்டில் போய் எத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுவீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க? நீங்கள் எல்லாமே அந்த மைக்கு மேடையில் மட்டும்தான். ஆனால் விஜயன் அப்படி கிடையாது. இவங்க வந்து எல்லாரையுமே கலந்து தான் கொண்டாடுறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கையில் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று, எங்களுடைய கருத்து கேட்கப்படுது இல்லை. இப்போ 100 பேர் சொல்கிறோம்னா அந்த 100 கருத்தையும் போட்டால் அதில் கரெக்டாக இருக்கான்னு செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து திமுகவாங்க, அதிமுக, நாங்கள் வந்து அதிமுகவும் மதசார்பற்ற கட்சி தானே முன்னாடி. இப்போ யாரு கூட கூட்டணி வச்சுருக்காங்க? இல்லை, திமுக மதசார்பற்ற கட்சி தானே. பிஜேபி கொண்டாந்ததே திமுக தானே. காரைக்குடில எம்எல்ஏவா எச்ராஜா ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்? இவர் திமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சார். அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க மதசார் எலெக்ஷனுக்காக சொல்கிறது? அதனால தான் இவங்க வந்து எங்களுடைய அரசியல் எதிரி. பிஜேபி வந்து கொள்கை எதிரி. கொள்கைனாக்கா எங்களை மதம் சார்ந்து இவங்க இருக்காங்க. மதம் சார்ந்து தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எச்ராஜா என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கேயோ பேசையில் சேகர் பாபு இவர் அறநிலைத்துறையில் இருக்கார்ல, அவரை சேகர் பாபு ஒழிகன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க சொல்லையில் அல்லேலூயா சேகர் பாபுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மதத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. மதத்தை குறித்து பேசுகிறேன் எங்கள்கிட்ட வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒதுங்குறோம். அதனால் மத சார்பில் இருக்கிறதுனால அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி. ஊழல் இதுக்கு மேலே நடக்க வேணாம். இவங்க கொள்கை ரீதியாக, கொள்கையில் மெயினான கொள்கை எங்களுக்கு ஊழல் எதிர்ப்பு தானே. இங்கே இருக்கிறது பூரா ஊழல் தானே. ஊழல் இல்லாமல் ஒரு ஆள் காட்டுங்க. இல்லை, திமுகவை சரமாரியாக தாக்குகிற விஜய் வந்து பாஜக அதிமுக கொடுத்து பெருசாக விமர்சிக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுத்துக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசினா கரெக்டாக இருக்குமா, அவர்கிட்ட பேசினா கரெக்டாக இருக்குமா? உங்கள்கிட்ட தான் பேசணும். அதே மாதிரி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற திமுக, அதிமுக இருந்துச்சு. அவங்களுக்கு 2021 நல்ல பாடம் மக்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல இல்லை. அப்போ எக்காலத்துலேயும் அதிமுக கூடயும் பாஜக கூடயும் விஜய் இருந்து கூட்டணியாக வைக்க மாட்டார். அரசு ரீதியாக திமுக நிர்ணயிச்சதுனால இவங்க கூடலாம் கூட்டணி போக மாட்டார். அதிமுக அப்படிங்கிறது அது தாவேக்காக முடிவு பண்ணுவாங்க. அது அவங்க முடிவு பண்ணுறது. பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, திமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஏடிஎம்கே இஸ் கரப்டட் ஆர் நாட், அவ்வளோதான். இல்லை, அங்கே வந்து கரப்ஷன் இருக்குது. ஏடிஎம்கேல இல்லைன்னு யாருமே சொல்லலை. இப்போ வந்து இவர் அங்கே போகவே இல்லை. அங்கேருந்து இப்போ ஒரு 10 சீட்டை கேட்டு வர்றாங்க அப்படின்னாலும் அந்த 10மே செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஆளுகள்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 200-250 பேர் கிட்டத்தட்ட 3 மாதமாக ட்ரை பண்ணி அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவங்க ஊழல் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச நபர்களை மட்டும்தான் எடுப்பாங்களே ஒழிய அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. அதனால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. இது பிஜேபி கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க அதிலேருந்து நல்லவங்க பார்த்து செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரியலை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி. நன்றி.